சொல்கிறேன், உலக வரலாறிலேயே சிறை கம்பிகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய என்னை மாதிரியான ஒரு ஆளை குண்டர் சட்டத்தில் போட்ட பெருமை இந்த தற்கூரி அரசாங்கத்திற்கு தான் சாரும். ஏன்னா நீ என்ன ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க, நீ நடத்திக்கிட்டு இருக்கிறது நீ நடத்துறது ஒரு டிராமா கம்பெனி. சுடல, நகைக்கடன் ரத்து சுடல, பெண்களுக்கான 1000 ரூபாய் மானியம் சுடல, நீட் விலக்கு சுடல, இயலாமை, நிர்வாக திறமைன்றது பூஜ்யம். இவர்கள் நிர்வாக திறமை என்பது இவர்களுக்கு பூஜ்யம், வராது. அது வந்திருந்தா உங்க அப்பாவே ஆட்சியை கொடுத்துட்டு போயிருப்பாரு. இது தேவையா? காவல்துறையினர் செய்யக்கூடிய வேலையா இது? அவர்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் என்ன? கேட்டா நான் தான் எம்ஜிஆருக்கு பட்ட பேர் வச்சேன், நான் தான் இளையராஜாவுக்கு பட்ட பேர் வச்சேன். இந்த பெருமையை மட்டும் சொல்லிப்பாங்க, நான் தான் கேப்டன் விஜயகாந்துக்கு பட்ட பேரை வச்சேன். சரி, நீ தானே எம்ஜிஆரை கட்சி விட்டு அனுப்பின. நீ தானே விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்ச. நீ தானே இளையராஜா அவருடைய பிறந்த நாளே, உண்மையான பிறந்த நாள் அது ஜூன் 3 தான். அன்னைக்கு நீயும் பிறந்து தொலைச்சிட்ட. அதனால அவருடைய பிறந்த நாளே ஒரு நாள் முன்னாடி கொண்டாடு. அன்னைக்கு நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னது நீ தானே. மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இங்கே எதிரே கூடியிருக்கும் மக்களுக்கு, சகோதர சகோதரியர்களுக்கு என் வணக்கங்கள். நேரமின்மை காரணமாக அவரே ஒரு பேராக சொல்லி நான் வணக்கம் தெரிவிக்க முடியாத ஒரு சூழல். தயவு கூர்ந்து மன்னித்து இப்போ நம்ம பேச்சுக்குள்ளே போயிடலாம். திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் எனக்கு செய்த உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமாக நான் சிறையில் இருக்கும் பொழுது அர்ஜுன் சம்பத் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட சேர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. பார்த்தீங்க அக்டோபர் 27 நினைக்கிறேன், கடந்த ஆண்டு. இது நடத்தின உடனே அடுத்த நாள், ஏன்னா நான் அப்போ சிறையில் இருக்கேன். அப்போ அங்கே வந்து அந்த போராட்டத்தில் என் பெயரையும் சொல்லி திரு கல்யாணராமன் அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் சிறையில் இருக்காங்களோ இவர்களெல்லாம் சிறையில் அடைத்தது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை நடத்தினார்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கெல்லாம் சூப்பரண்டன் வந்துட்டார். நீங்கள் கிளம்புங்க, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டு இல்லையே, இன்னைக்கு டேட் இல்லையே. இல்லை, டேட்டு போட்டிருக்காங்க. அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க உந்தமல்லி கோர்ட்டு, எக்மோர் கோர்ட்டு, சைதாப்பேட்டை கோர்ட்டு, 3 கோர்ட்டை கூட்டு போய் நிற்க வச்சு சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகை கொடுக்குறாங்களாம். இவங்க போட்ட இந்த 1.5 கேஸுக்கு இந்த குற்றப்பத்திரிகையை கொடுத்தா நமக்கு ஒரு பயம் வந்துடணும். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் பேர் உதவியாக நினைக்கிறேன். அவ்வளவு சிரமங்களை எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த சிரமங்களை கொடுப்பதற்கு திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் எனக்காக குரல் கொடுத்தார் என்பது, நான் அந்த சிரமங்களை பார்க்கவில்லை, அவர் எனக்கு குரல் கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறேன். உணவு ரீதியாக அது மிகப்பெரிய ஒரு பலத்தை எனக்கு கொடுத்தது. சிறையில் நீ எவ்வளோ நாள் வச்சிட முடியும்? நீ எல்லாம் வெளில தெரியும் போது நான் ஏன் ரொம்ப காலத்துக்கு சிறையில் இருக்க போகிறேன்? அது பிரச்சனை கிடையாது. இல்லை, சிறைக்கு கைது செய்ய வரும்பொழுது நான் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேனா? அதுவும் கிடையாது. 1:30 மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கூட சொன்னாங்க, இவரையெல்லாம் போய் போட்டிருக்காங்களே. நான் சொல்கிறேன், உலக வரலாறிலேயே சிறை கம்பிகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய என்னை மாதிரியான ஒரு ஆளை குண்டர் சட்டத்தில் போட்ட பெருமை இந்த தற்கூரி அரசாங்கத்திற்கு தான் சாரும்.
ஏன்னா நீ என்ன ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. நீ நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு நீ நடத்துறது ஒரு டிராமா கம்பெனி. இந்த டிராமா கம்பெனிக்கு நீ டெய்லி ஒரு வேஷம். இப்போ கூட ஒரு அம்மா அந்த அருள்மொழி சுடலை நீங்களே சுட்டுடுச்சான்னு, அது எங்கம்மா சுட்டுச்சு? நாங்களும் 10 மாசமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். சுடுன்னு சுடல. நகைக்கடன் ரத்து சுடல. பெண்களுக்கான 1000 ரூபாய் மானியம் சுடல. நீட் விலக்கு சுடல. பெட்ரோல் விலை குறைப்போம், நாங்கள் மாநிலத்திலிருந்தே குறைப்போம் என்று நீங்கள் சொன்னது சுடல. அப்போ உங்க ஆட்சி சுடல சுடல சுடல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பில்டப். ஆனா எங்க சுட்டுச்சு தெரியுமா? ஈசிஆர் ரோட்ல சைக்கிள் ஓடுது. அது மோட்டரை வச்ச சைக்கிள் தான், வேற என்ன என்ன வீராதி வீரரான இவர். மோட்டரை வச்ச சைக்கிள்னே வச்சுப்போம். சைக்கிள் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இதில் இந்த கருமத்தி அந்த பரவமுனியம்மா கேட்கும்ல, இந்த கருமத்தியா நைட்டு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்த அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு அந்த ஜிம்மு எக்யூப்மெண்ட்லாம் தூக்கி காட்டுற மாதிரி. இப்போ நீ தூக்கலான்னு யார் எழுதுது? இல்லை எவனாவது ஜிம்முக்கு போகாமல் இருக்க போகிறானா? எதுவும் கிடையாது. இதையெல்லாம் எதற்காகன்னா இவர்களுடைய இயலாமை. நிர்வாக திறமைன்றது பூஜ்யம். இவர்கள் நிர்வாக திறமை என்பது இவர்களுக்கு பூஜ்யம், வராது. அது வந்திருந்தா உங்க அப்பாவே ஆட்சியை கொடுத்துட்டு போயிருப்பாரு. உங்ககிட்ட கொடுக்கலையே. நான் தள்ளு வண்டியில் போனாலும் போவேன், உன்னை நம்பி நான் கொடுக்க மாட்டேன்னு தானே இருந்தார். அவருக்கு சுனை நினைவு தெரிகிற வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தார். ஏன்னா அவர் தேர்ந்த அரசியல்வாதி. பாவம், மக்கள் தேர்ந்த அரசியல்வாதிகள் கிடையாது. அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பில் உனக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. நீ வந்து உட்காந்துட்டேன். பிரயோஜனமாக ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பை உனக்கு மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். நீ கடவுளை நம்புறேன்னு சொல்லி நீ எல்லாம் நம்பி எதுவும் ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் நீ நம்பலன்னே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இயற்கையே உனக்கு கொடுத்த வாய்ப்புனே வச்சுப்போமே. இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயா? நீ பயன்படுத்தலைன்றதோட மட்டும் இல்லாமல் நீ ஊரையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. எப்படி இருந்த காவல்துறை, நமது காவல்துறை? ஏங்க நீ ஃபோன் பண்ண கமிஷனர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணால் நான் போய் நிற்க போகிறேன். 1:30 மணிக்கு 12 பேர் அனுப்புகிறாங்க. காவல்துறைக்கு வேறு வேலையே கிடையாதா? ஃபேஸ்புக்கில் யார் பதிவு போடுறாங்க அப்படின்றத பார்த்து இவங்களை நோக்கி ஒரு 12 பேர் அனுப்புகிறாங்க என்னை தூக்கிட்டு வரதுக்கு. அவர் கவு திறந்தோம், டமால் கவு திறந்தோம். எது 1:30 மணி நைட்டு? நான் என்னமோ ஓடி போயிடுற மாதிரி. இல்லை நான் என்னமோ உள்ளே வாழ்ந்துக்கிட்டு என் வீட்டில் இல்லாமல் வேற ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருப்பி என் வீட்டுக்கே வந்துட்டு, அதுக்கப்புறம் நள்ளிரவில் போலீஸ் வந்தோடனே ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு இந்த விட்டலாச்சாரியார் வேலையெல்லாம் கிடையாது. நான் அங்கே தான் இருக்கேன். என் அட்ரஸ் இதுதான், தருமபுரி எம்பி. ஏன்னா அவர் தான் நிறைய வேலையெல்லாம் செஞ்சாருன்னு கேள்விப்பட்டேன். தொகுதிக்கு வேலை செய்கிறாரோ இல்லை, இதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மட்டும்தான் மக்கள் தேர்வு பண்ணி இவர் உட்கார வச்சுருக்காங்க எம்பியா. இதான் என் வீடு, இங்கே தான் நான் இருக்கேன், நீ வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படித்தான் நான் சொன்னேன். இதேதோ என்னை பயங்கரமாக அப்படியே தாவி வந்து அப்படியே நான் ஓடும்பொழுது பிடிச்சிட்டா மாதிரி இதில் வந்து அவங்க எழுதுறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காவல்துறை மீது அவ்வளவு மரியாதை எனக்கு இருக்கிறது என்கிற பொழுது இந்த காவல்துறையை எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்கன்னா, காவல்துறை எழுதுறாங்க, அந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபரை நாங்கள் அவர் வீட்டில் சென்று தேடினோம். தேடும் பொழுது மர்மமான முறையில் அவர் நடமாடி கொண்டிருந்தார். என் வீட்டில் நைட்டு 1:30 மணிக்கு நான் மர்மமாக இல்லாமல் வேற எவன் மர்மமாக இருப்பான்? இது இவங்களுடைய ரிப்போர்ட், போலீஸ் ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு எப்படி நடந்துச்சு? நீதிமன்றத்துக்கு யார் அனுப்புகிறாங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் அனுப்புகிறாங்க. பாவம், எவ்வளோ வேலைகள் அவருக்கு இருக்கும். இந்த 1.5 நாள் வழக்குக்கு அனுப்புகிறாங்க. என்னது? பிரதமர் மோடியை வந்து ஒரு பத்திரிகையாளர் சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா மூதேவி இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொன்னதுக்கு என்னை மூதேவி என்று சொல்லிவிட்டார். இது ஆகச்சிறந்த வழக்கு. இது முதன்மை நீதிமன்றத்தில் நடக்கணும் இந்த வழக்கு விசாரணை. இதுக்கு யார் வராங்க சாட்சியம் சொல்றதுக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் கேட்குறாரு, நீதியரசர் நீங்கள் தான் அசிஸ்டன்ட் கமிஷனரா? ஏன் சார் இந்த கோர்ட்டில் எவ்வளவோ வழக்கு இருக்கு, ஏன் சார் அதுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறார்.
அப்போ நீங்கள் சும்மா ஒப்புக்கு தான் வழக்கெல்லாம் போடுவீங்களா? வரமாட்டிங்களா? உங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லையா அப்படின்ட்டு. இப்போ எந்த அளவுக்கு காவல்துறை தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் பாருங்கள். ரொம்ப உள்ளபடியே வேதனைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கப்போருக்காக நீ எத்தனை காவல்துறையினரை நீ அலக்கழிக்கிற. என்ன அலக்கழிக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. நீ என்னை ஜெயிலில் போட்டாலும் ஒன்று நீ ஒழுகின்னு தான் சொல்ல போகிறேன், வெளியில் வந்தாலும் நீ ஒழுகின்னு தான் சொல்ல போகிறேன். நீ என் ஃபோனை ஒட்டி கேட்டாலும் நீ எப்படி ஒழியணும் தான் நான் யோசிப்பேன். அதுதான் திட்டம் போடுவேன். நீ திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் அது வெளிப்படையாக சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் காவல்துறையினர் எப்படி அலக்கழிக்கிற? எந்த அளவுக்கு கோர்ட்டில் நான் நின்றுட்டு இருக்கேன்னா, நான் இங்கேருந்து பாத்ரூம் போனோன்னா கூட ஒரு காவல்துறையினர் நிற்கணும் அங்கே வெளியில். இது தேவையா? காவல்துறையினர் செய்யக்கூடிய வேலையா இது? அவர்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் என்ன? எந்த அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை வந்துருது அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய டிஜிபி எவ்வளவு பெரிய மனிதர். அவர் சைலேந்திரபாபு அவர்கள் மீது எவ்வளவு பெரிய மரியாதையும் மதிப்பு நமக்கெல்லாம் இருந்திருக்கு. அவரை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? வாழைப்பழம் சாப்பிட்டு வீடியோ போட வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சி வந்துருச்சு. மாறாக ஒரு துணை ஆணையர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர் போய் நிற்கிறாரு காவலுக்கு. எங்கே போய் நிற்கிறாரு? முதலமைச்சரோட பேரன் பீஸ்ட் படத்துக்கு ஸ்பெஷல் ஷோக்கு வராப்பிலையா 4 மணிக்கு. இதுக்கு காவல்துறை துணை ஆணையர் போய் நிற்கிறாரு, காவலுக்கு நிற்கிறாரு. எவ்வளவு பெரிய அவமானம்! இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது கடந்த ஆட்சி, அதாவது வெயிலின் நிழலின் அருமை என்பது வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கடந்த ஆட்சிக்கு காவல்துறைக்கு எவ்வளவு மரியாதை இருந்தது அப்படின்றத சற்றே சிந்தித்து பாருங்கள். கட்சிக்காரங்க யாராவது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மிரட்டி காவல்துறையினரை அசிங்கப்படுத்தினார்கள் என்று எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரு கவுன்சிலரோட வீட்டுக்காரன் மேடையில் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளில் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து பேசுகிறார். செய்வதறியாமல் நிற்கிறார்கள். இதுதான் நீங்க ஆட்சி அதிகாரம் நடத்துற லட்சணமா? ஒரு 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 வழக்கில் காவல்துறை நிர்பந்திக்கப்படுகிறார்கள், அவர்களை வேற வேற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் விட வைக்கிறீங்க. இதன் அடிப்படையில் நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் போய் சண்டை போடுறீங்க. உயர் நீதிமன்றம் அதை சிபிஐக்கு மாற்றி கொடுக்கிறது. காவல்துறை இலாக்கா யாரிடம் இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சரிடம் இருக்கிறது. நியாயமாக நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிரச்சனை எங்க வருது? ஏன் நமக்கு அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுடைய தேவை ஏற்படுகிறது என்றால், நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். எதிர்த்தரப்பில் என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்பதனை கூர்ந்து கவனியுங்கள். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் சொல்றாரு, எங்களுடைய தயவில் தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. சொல்லக்கூடியவர் இந்து மதம் பற்றி தவறான பரப்புரைகளை பல மேடைகளில் செய்யக்கூடியவர். உங்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தக்கூடியவர். அவர் சொல்றார், நான் போட்ட பிச்சையில் தான் இந்த ஆட்சியே நடக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா இந்த அரசாங்கம் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும் என்றால், அப்பொழுதுதான் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுடைய தேவை நமக்கு ஏற்படுகிறது. இப்ப கோவில்கள் வரைக்கும் பேசுறாங்க. பல கோவில்கள் இடிக்கப்பட்டன. கோவில்கள் இடிக்கப்படவே இல்லை என்று சாதித்தது இந்த அரசாங்கம். இந்த கோவில்கள் இடிப்பை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்தில் வழக்கு ரொம்ப சிம்பிள். பேரிடர் மேலாண்மை என்கிற பெயரில் கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற சட்டம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டின் அடியில் நீங்கள் இந்த கோவில்களை இடிப்பதற்கு ப்ரொவிஷனே கிடையாது. நீங்கள் அங்கே சுத்தப்படுத்தலாம், அல்லது ஏற்கனவே இடிந்து போயிருந்தால் அப்புறப்படுத்தலாம். நீங்கள் போய் இடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சட்ட நுணுக்கங்களை வைத்து வாதிடும் பொழுது கவர்மெண்ட் சைடு அட்வொகேட் வரவே இல்லை கோர்ட்டுக்கு. சரி, அதை கூட விடுங்க. அங்கே முக்கியமான ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறது, இந்து முன்னணி தாக்கல் செய்கிறது. அஃபிடவிட் என்ன? மிக தெளிவாக தாக்கல் செய்கிறது, எங்கள் மதத்துடைய கோவிலை பற்றி மட்டும் நாங்கள் பேசவில்லை, இது மாதிரி இருக்கக்கூடிய சர்ச்சோ மசூதியோ எதுவாக இருந்தாலும் இடிக்கக்கூடாது.
இடிப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் கிடையாதுன்னு அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறது இந்து முன்னணி. இதைத்தான் நீங்கள் மதவெறி கும்பல் என்று சொல்கிறீர்களா? இதுதானே உண்மையான மதச்சார்பின்மை. அப்போ இதையெல்லாம் தூக்கி நிறுத்தக்கூடிய நபர்கள் யார்? இங்கே யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள் என்ற எண்ணத்தில் நம்மளும் அது அசால்ட்டாக விட்டுறோம். நமக்கு தெரியல இது எந்த மாதிரியான ஒரு ரிப்ரக்ஷனை கொண்டு வரும், நமக்கு எது மாதிரியான ஒரு தாக்குதலை பின் நாட்களில் கொண்டு வரும் என்பதை இப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாளாக நாளாக உங்களுக்கு அது புரிய வரும். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்கி பேசுகிறார்கள் என்றால் அந்த சாதியை அவர்கள் தாக்கி பேசுவதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிராமணர்களை பேசுபவர்கள் நாளைக்கு வன்னியர்களை பேசுகிறார்கள், வன்னியர்களை பேசுபவர்கள் நாளைக்கு தேவமாரை பேசுவார்கள், தேவமாரை பேசுபவர்கள் நாளைக்கு அருந்ததியினரை பேசுவார்கள், அருந்ததியினரை பேசுபவர்கள் நாளைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் பேசுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தரையா பேசிக்கொண்டே வருவார்கள். எதற்காக என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராஜெக்ட். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் உன் மதத்தை அவர்கள் ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கடவுளை தவிர்த்து வேறு எந்த கடவுளையும் நம்புபவன். இப்போ நானோ நீங்களோ என்ன நினைப்போம்? நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ள பாடம் என்ன? தப்பு செஞ்சால் நரகத்துக்கு போகும். ஜனம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க பாடம். ஆனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? அவர்களுடைய கடவுளை நம்பவில்லை என்றாலே நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள். இப்படி இந்த அவங்களுடைய ஆரம்பமே இதிலிருந்து தான் இருக்கிறது என்கிற பொழுது இதை நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் சொல்றாரு, ஒரு கோவிலில் ஒரு பிரச்சனை, இதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்றால் இப்படி குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் விரல் விட்டு எண்ணிடலாம். இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அயோத்தியா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அரசாங்கம் ஆக்கிரமிப்பு செய்கிறது. எதன் அடிப்படையில் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை இன்டர்பிரட்டேஷன் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். அவங்க ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். அது தவறான இன்டர்பிரட்டேஷன், தவறான ஒரு புரிதல் அடிப்படையில் அதை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க, போராடுறாங்க, அங்கே உட்காடுறாங்க. அர்ஜுன் சம்பத் சார் கூட போயிருப்பார். எல்லாரும் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அரசாங்கம் செய்வது அதர்மம், அறமற்ற செயல், இது அறநிலைத்துறை அல்ல, இது அறமற்ற துறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயோ உடுப்பியில் ஒரு ஹிஜாபு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு அவங்க தரப்பு போகுது. அவங்க தரப்பால் சாட்சியங்களை சொல்ல முடியல, அதனால் அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது. இதுக்கு இங்கே மவுண்ட் ரோடில் நின்றுக்கிட்டு என்ன பேசுகிறாப்புல? அதுவும் என்ன, பெண்கள் குழந்தைகள், அது எப்படின்னு தெரில. இவங்களுக்கு மட்டும் ஆண்கள் யாரும் முன்னாடி வந்து போராட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்கள் குழந்தைகளை முன்னாடி நிறுத்திட வேண்டியது. நிறுத்திட்டு இது மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிற நீதிபதியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க வேண்டியது. அவங்க உடனே அங்கிருந்து வெட்டணும். இதுதான் ஜனநாயகமா? இதுதான் இவர்கள் போற்றக்கூடிய, இவர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜனநாயகம். ஏனென்றால் அந்த மேடையிலேயே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? ஏக இறைவனை தவிர வேறு எந்த சட்டத்திற்கும் நாங்கள் உட்பட மாட்டோம், நாங்கள் அஞ்சுவதும் அணிபணிவதும் ஏக இறைவன் ஒருவனுக்குத்தான். இப்படித்தான் நீ ஆரம்பிக்கிற அப்படின்னும் பொழுதே அரசியல் சாசனம் உனக்கு பொருந்தாதுன்னு தானே நீ சொல்கிறேன்னு எடுத்துக்கணும். நான் வேற எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ இதை சொல்கிறதுனால ஒரு மதக்கலவரத்தை தூண்ட பார்க்கிற. என்ன மதக்கலவரத்தை தூண்டிட்டு விட்டுற முடியும்? நீ நீதியரசரை வெட்டுவேன்னு சொல்கிற. நீ இங்கே ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இதையெல்லாம் கலவர சூழல் இல்லையா? அப்புறம் இதுக்கு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். அது உச்சபட்ச காமெடி. ஆளுநரின் கான்வாய், அதை கான்வாயின்னு கூட சொல்ல, கால்வாயின்னார் அவர். அதை விட்டுருங்க, இன்னைக்கு நேத்தா வளர்றாரு. இந்த ஆளுநருடைய கான்வாய் மீது ஒரு தூசி கூட படலைன்னு உண்மைக்கு புறம்பான தகவலை பதிவு செய்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஆளுநருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய இடத்தில் இருக்குது காவல்துறை, இந்த அரசாங்கம். இப்போ ஆளுநர் வராரு, ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து அத்தனை இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் போராட்டக்காரர்களை சாலையில் அனுமதித்தீர்கள் அப்படின்றது கேள்வி. இதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு.
மதுரையில் 2006 இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கும் பொழுது கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேனா கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டான். திமுக கூட்டம் வருதுன்னா ஜேப்படி திருடன் இருப்பான், ஜேப்படி திருடன்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் இருக்கும், எல்லாரும் இருப்பான். அதில் இப்போ பேனா கத்தி வச்சிருக்கிறது அப்படின்றது இயல்பு தானே. உடனே அதுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஸ்டாலின். என்ன தெரியுமா? ஸ்டாலினின் உயிருக்கு ஆபத்து எது? இந்த பேனா கத்தியில். இதுக்கு Y கேட்டகரி பாதுகாப்பு. எப்படி? மதுரையில் உன் கூட்டத்தில் இருக்க ஒருத்தனை, உன் கட்சி தொண்டன் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்காக கொண்டு வந்த பேனா கத்தியால் உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து Y கேட்டகரி பாதுகாப்புக்கு டெல்லி வரைக்கும் எழுதுவ. இங்கே ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடியவரை பகிரங்கமாக கற்களாலும் கொடிகள் இதையெல்லாம் வைத்து தாக்குதல் நடத்த வருகிறார்கள் என்று தெரிந்தும் கூட அது எதுவும் அவர் மேலே படலை. அப்போ பட்டிருந்தா தான் நீ பேசுவியா? படலைன்னா அது வந்து அவருடைய இன்டென்ஷன் எடுத்துக்க முடியாதா? அவர்களுடைய நோக்கம் குற்றச்செயலை நோக்கியது இல்லையா? இல்லையா? அப்போ எப்படியெல்லாம் வந்து இங்கே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்றத பாருங்க. இங்கே ஆகச்சிறந்த சேவை. ஏன்னா இவர் கூட சொன்னார், சேப்பாக்கத்தில் போய் 2 டாய்லெட்டில் எட்டி பார்த்தாரு இவர் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை கூட எட்டி பார்த்தாரு, ஒரு சமூக எண்ணத்தில் அவர் எட்டி பார்த்தாருன்னு கூட வச்சுப்போம், அதை வந்து பாராட்டுவோம். இப்போ என்னுடைய கேள்வி, அதை தவிர வேறு என்ன செய்கிறார் அவர்? இவன் வந்து நின்றுக்கிட்டு சத்யம் தியேட்டரில் RRR படம் எவ்வளோ ஷோ ஓடும் இல்லை? இவங்களுடைய இந்த கும்பல் இருக்கே, கோல்மால்புர கும்பல், இந்த கோல்மால்புர கும்பல், ஏன்னா அது கோபாலபுரம்னு சொல்ல மாட்டேன், கோபாலபுரத்துக்கு அவமானம். அதில் கோல்மால்புரம், ஏன்னா கோபாலபுரத்தில் எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அசிங்கப்படுறாங்க. தயவு செஞ்சு திருவாரூர் திருட்டுறையில்னு சொல்லாத, தயவு செஞ்சு கோபாலபுரம்னு சொல்லாத அப்படின்னு. சரி, ஓகே, சொல்ல வேண்டாம், அதனால் கோல்மால்புரம்னு வச்சுப்போம். இந்த கோல்மால்புர கும்பல், இந்த ஆக்டோபஸ் கும்பல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணை நடிகை வேடம் கட்ட வேண்டும் என்றாலும் கூட அந்த அம்மா வந்து மேடையில் வந்து என்னதான் நான் சொல்லணும், ஸ்டாலின் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார், எவ்வளோ யங்காக யூத்தாக இருக்கார். அவர் தலைமுடியில் ஒரு நரைமுடி இல்லை. டோப்பாவில் எப்படிமா நரைமுடி இருக்கும்? அப்புறம் அதுக்கு எதுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் நான்? இப்போ இது வந்து உருவக்கேலி செய்ய வேண்டும் என்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் நான் எங்களை பேச வைப்பது ஏன் அப்படின்னா, இதையெல்லாம் ஒரு பெருமையான விஷயமா நீங்கள் வந்து சொல்ல வைக்கிறீங்களா மேடை ஏற்றி. அப்போ நாங்களும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம்ல. இதுவா நாங்கள் பேசணும்? நீ தலையில் என்ன மாட்டிக்கிட்டா எங்களுக்கு என்ன? உன் தலைக்குள்ளே என்ன இருக்குன்றது தான் எங்களுக்கு முக்கியம், எதுவும் இல்லைன்றதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பப்ளிசிட்டி அரசாங்கம் நடப்பதனால இங்கே ஆக்கப்பூர்வமான விஷயங்களே பேசப்படுவதில்லை. இந்த மாநிலத்துக்கு எது தேவை அது பேசப்படுவதில்லை. இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, தேர்தலுக்கு அப்புறம் அதை ஏன் உங்களால் காப்பாற்ற முடியல? இது எதற்குமே இவர்களிடம் பதில் இல்லை. அதுக்கு பதிலாக இவர்களுடைய கைக்கூலிகள், அல்லக்கைகள் இவங்களெல்லாம் விட்டு போக வேண்டியது. எங்கே? பாராளுமன்றத்துக்கு போய் திருமாவளவன் ஜெய் பீம் அப்படின்னு. சரி, உதயநிதிக்கு எதிராக உன்னால் ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட வாங்க முடியலையே அண்ணா அறிவாலயத்தில். அப்போ உன் ஜம்பம் எல்லாம் பாராளுமன்றத்தில் தானே? இந்த மாதிரி இந்த அலக்கைகளை வைத்துக்கொண்டு தினம் ஒரு, அப்போல்லாம் கருணாநிதிக்கு முதலமைச்சராக இருந்தபோது 2006 2011 இந்த கூத்தை நம்ம பார்த்தோம். பாராட்டு விழா, பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து தானே தலைவனுக்கு பாராட்டு விழா. இந்த பக்கம் வாலி, அந்த பக்கம் வைரமுத்து, அப்புறம் இதர அல்லக்கைகள், ஜால்ராக்கள், அப்புறம் எதிர பார்த்தீங்கன்னாக்கா அவர் சூப்பர் ஸ்டார், அவர் பாவம், அவரை வந்து குறை வச்சிட வேண்டியது. இந்த பக்கம் உலக நாயகன், இன்னும் ஏதாவது டைம் கிடச்சுன்னா அமிதாப் பச்சன் கடத்திட்டு வந்துட வேண்டியது. வந்து நீங்கள் வந்து குறை வச்சுட்டு இவங்க கதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. கருணாநிதி அதை செய்தார், இதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார். இதுதான் காலத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இசைஞானி இளையராஜா பற்றியான சர்ச்சையும் வருது. நான் சொல்கிறேன், ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளை அவங்களுக்கான சூனியத்தை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது தான் நாம் வரலாறை வந்து திரும்பி திரும்பி இவங்களுக்கு நினைவு ஊட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ இசைஞானி இளையராஜாவுக்கு வரைக்கும் வரதை விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி போவோம். MSV அவர்களை திமுக எப்படி நடத்தியது? முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம்
கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஒரு முதலமைச்சர் மறைந்து விட்டார் என்பதனால மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்துடன் நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது, ரொம்ப எளிமையாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கப்புறம் அவரை சிறப்பிப்பதற்காக ஒரு விழா நடக்கிறது. 2-3 மாதங்களுக்கு அப்புறம் நடக்குது. இந்த விழாவுக்கு எம்எஸ்வியை அவர் தான் கச்சேரி வாசிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் கருணாநிதி விரும்புகிறார் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அப்போது எம்எஸ்விக்கு புரியலை. ஏன்னா அப்போல்லாம் கருணாநிதி தனம்ன்றது யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல, எம்எஸ்வி அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்போது முரசொலி மாறனை விட்டு ஒரு துண்டு சீட்டை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். சண்முகநாதனோ XYZயோ ஏதோ ஒரு அலக்கையை விட்டு. அந்த சீட்டில் இருப்பது என்னன்னா ஒரு பாடல், கருணாநிதி கைப்பட எழுதிய ஒரு பாடல். இந்த பாடலை இந்த குப்பைக்கெல்லாம் நான் இசை போட முடியாதுன்னு ஒரு காலத்தில் எம்எஸ்வி சொல்லியிருக்கார். அதை நினைவில் வைத்து கொண்டு கருணாநிதி அதை பத்திரப்படுத்தி வைத்து அதையே நீ இசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறார். எம்எஸ்விக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த வேற வழி கிடையாது, முதலமைச்சர் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னும் பொழுது, இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஸ்டாலினுக்கே இவ்வளோ ஜல்ராக்களும் அல்லக்கைகளும் இருக்கும் பொழுது ஆனானப்பட்ட கருணாநிதிக்கு இருக்காதா? ஸோ அப்போது இவர்கள் அந்த பாராட்டு விழா நடக்குது. பாராட்டு விழாவில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. MS விஸ்வநாதனை பற்றி பேசும்பொழுது கருணாநிதி இந்த இசை கச்சேரி முடிந்த உடனேயே கருணாநிதி சொல்கிறாரு, ஒரு காலத்தில் என் பாடலுக்கெல்லாம் இசையமைக்க முடியாது என்று சொன்ன MSVயை இன்று நான் இசையமைக்க வைத்து விட்டேன், அதுதான் என் வளர்ச்சிக்கான அடையாளம்னு தன்னுடைய பெருமையை அங்கே பதிவு பண்ணுறார். அதாவது அவமானப்படுத்துகிறார். MSV கூனி குறுகி இருக்கிறார். அப்போது அங்கே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அதனால தான் அவர் மக்கள் திலகம், அவர் அடுத்தது மைக்க பிடிக்கிறார். MSV சிறந்த பாடலாசிரியர், எப்படிப்பட்ட குப்பைக்கும் இசையமைத்து விடுவார் அப்படின்னு சொல்லி MSVயை ஆறுதல் படுத்தும் விதமாகவும் வழக்கம் போல கருணாநிதிக்கு ஒரு சமட்டி அடியை கொடுக்கும் விதமாகவும் பேசுகிறார். இது வரலாறு. இவர்கள் இசை ஞானிகளை, இசை கவிஞர்களை இப்படித்தான் இவர்கள் நடத்தினார்கள். கேட்டால் நான் தான் எம்ஜிஆருக்கு பட்ட பேரை வச்சேன், நான் தான் இளையராஜாவுக்கு பட்ட பேர் வச்சேன், இந்த பெருமையை மட்டும் சொல்லிப்பாங்க. நான் தான் கேப்டன் விஜயகாந்துக்கு பட்ட பேரை வச்சேன். சரி, நீ தானே எம்ஜிஆரை கட்சி விட்டு அனுப்பின, நீ தானே விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்ச, நீ தானே இளையராஜா அவர்களே அவருடைய பிறந்த நாளே, உண்மையான பிறந்த நாள் அது ஜூன் 3 தான், அன்னைக்கு நீயும் பிறந்து தொலைச்சிட்ட, அதனால அவருடைய பிறந்த நாளே ஒரு நாள் முன்னாடி கொண்டாடு, அன்னைக்கு நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னது நீ தானே. இதையெல்லாம் நாங்கள் எல்லாம் மறந்து விடுவோமா? இல்லை வரலாறு யாருக்குமே தெரியாதா? சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாமல் போகலாம். பட் உங்கள் அயோக்கியத்தனமெல்லாம் என்னென்ன அப்படின்றத மட்டுமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியாதா? பேச மாட்டோமா நாங்கள்? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. நான் எல்லாருக்குமே கிளம்பி போகணும், இன்றைக்கி ட்ரெயின் இருக்குது. ஸோ டிக்கெட் வாங்கி பயணிக்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதையெல்லாம் நான் ஏன் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்றால், என்னை குண்டர் சட்டத்தில் போடு, இல்லை இன்னொரு ஒரு சட்டத்தில் போடு, காலத்துக்கும் நீ என்னை உள்ளே வைக்க முடியாதுல்ல. அப்போ அதோடைய ஒரு சைக்கிள் வரும்ல, அப்போ எனக்கான வாய்ப்பு வரும்ல. எனக்கான வாய்ப்பு வரும்போது யார் யாரை என்னங்க வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? அது பார்த்துக்கலாம் அப்போது. ஆனால் இன்றைக்கு பிறந்தநாளை கொண்டாடும் நமது போற்றுதலுக்குரிய பெரியவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், அவருடைய கரங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஓரளவுக்கு அறிவு இருக்கிறவன் திருடினால் பரவாயில்ல, அறிவே இல்லாதவன் திருடினான்னா அவன் திருடுறதோடு மட்டும் இந்த பிரச்சனை போகாது. அவனை சுற்றி இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் இருக்காங்க இல்லையா, இவர்களுடைய அட்டூழியத்தை ஒரு கட்டுக்கு மேலே, ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலையுமே தடுக்க முடியாமல் ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் மிக மிக அவசியம். அதைவிட அவசியம் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களை போன்றவர்கள் துணை நிற்பது. இதை இங்கே பதிவு செய்யும் பொழுது திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இங்கே இந்த இயக்கங்கள் பல இருக்குது. RSS இருக்கலாம்,
இந்து முன்னணி இருக்கலாம், இந்து மக்கள் கட்சி இருக்கலாம், பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது ஒன்று கூட வேண்டும் என்கிற எண்ணம் இங்கே மேலோங்கி இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.